ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. ராகுலும் மீனாவும் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷாவோட அப்பா கட்டிலில் தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷா எங்கன்னு தானே கேட்குறீங்க? லக்ஷா இங்கே இருக்காங்க. லக்ஷா அவங்க 10th நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷா ஏன் அவங்க அப்பா கூட தூங்காமல் 10th தூங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். மீனா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுலுக்கு முழிப்பு வந்தாச்சு. ராகுல் அம்மாவை கூப்பிட்டா அம்மாவுக்கு கேட்கவே இல்லை. அதனால் ராகுல் வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ராகுலுக்கு லட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மீனா கிச்சனில் தான் ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அது எங்கன்னு ராகுல் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதனால லக்ஷா கிட்ட ராகுல் போய்கிட்டு இருக்கான். அக்கா, உனக்கு தெரியுமா அம்மா எங்க லட்டு வச்சிருக்காங்கன்னு? அக்கா எஞ்சிக்கா, சீக்கிரம் லட்டு எங்க இருக்குன்னு சொல்லுக்கா. அக்கா எஞ்சிக்கவே இல்லையே, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். அக்கா சொல்லவே இல்லை, எஞ்சிக்கவே இல்லை. இந்த 10th நல்லா இருக்கு, நானும் போய் படுத்துக்கிறேன் அக்கா கூட. அக்கா நவுண்டு படுக்கா, இடமே இல்லை பாருக்கா, நவுடுக்கா. ராகுலுக்கு 10th தூங்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால இடம் இல்லைனாலும் லக்ஷா கிட்ட போய் படுத்தாச்சு. ஐயோ ராகுல், நவுந்து படு, எனக்கு இடமே இல்லை. கீழே கட்டில் இடம் இல்லைன்னு தான் நான் 10th வந்து படுத்தேன். இங்கேயும் என்னை தூங்க விட மாட்டேங்கிற. எப்படி தான் நான் தூங்குறது? கொஞ்சம் நவுந்து படு ப்ளீஸ், இடம் விடு ப்ளீஸ் ராகுல். நீ என்னவோ பண்ணுப்போ, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராகுலும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தூங்கிடுறாங்க. மீனா இப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் ராகுலை காணோன்னு தேட போறாங்க. ராகுல், ராகுல் எங்க இருக்க ராகுல்? அம்மா எந்திரிச்சிட்டேன். எங்க போயிட்ட? நீ எப்பயும் எந்திரிக்க மாட்டே இவ்வளோ சீக்கிரம். எங்க இருக்க ராகுல்? வாங்க. மீனாவோட சத்தம் கேட்டு சுரேஷ் எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு மீனா? ஏன் ராகுலை கூப்பிட்டுட்டே இருக்க? எங்க இருக்கான் ராகுல்? எங்க? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் மீனா. என்னாச்சு? என்னன்னு சொல்லு சீக்கிரம். இல்லைங்க, நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். ராகுல் என் பக்கத்துல தான் படுத்திருந்தான். ஆனா இப்ப காணோம். அதான் ராகுல் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மீனா, நானும் இப்பதான் எந்திரிச்சேன். இரு, ராகுல் இங்கதான் வீட்டுல இருப்பான். நான் ஒரு பக்கம் தேடுறேன், நீ போய் ஒரு பக்கம் தேடு. ராகுல், ராகுல் கண்ணா, எங்க இருக்க? எங்க போயிட்ட? வா சீக்கிரம் இங்க அப்பா கிட்ட. என்ன இது, ராகுல எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பான்? வீட்டுல இருந்து வெளியெல்லாம் எங்கேயுமே போக மாட்டான். எங்கன்னு தெரியலையே. ராகுல் இங்க எங்கேயுமே காணோம். பாத்ரூம்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல. வேற எங்க தான் போயிருப்பான்? சீக்கிரம் வந்து தேடுங்க, எங்கன்னு பாருங்க. இருமீனா, ஒரு நிமிஷம். லக்ஷா கிட்ட பாத்தியா? லக்ஷா 10th தூங்கிட்டு இருந்துச்சு. போய் ராகுல் பாரு, 10th தான் இருப்பான், வேற எங்கேயும் போக மாட்டான். நான் சொன்னேன்ல, ராகுல் பாரு இங்கதான் 10th லக்ஷா கூட தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. இங்க பாரு, அக்கா கூட இவ்வளவு ஜம்முன்னு தூங்குறான்னு. ராகுல், ராகுல் கண்ணா வா, நம்ம கீழே போய் படுத்துக்கலாம். இங்க பாரு, அக்காக்கே இடம் இல்ல. வா, இங்க பொம்மை இருக்கு பாரு. வா, நம்ம கீழே போலாம். லட்டு லட்டு, எனக்கு லட்டு தந்தாடா, நான் கீழே வருவேன். லட்டு லட்டு. ராகுல், நீ ஏன் அம்மாவை எழுப்பல? அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் வீடெல்லாம் உன தேடிட்டு இருந்தேன். அப்பாவும் உன வீடெல்லாம் தேடிட்டு இருந்தாரு. நீ இந்த மாதிரி தனியா படிக்கட்டெல்லாம் ஏறக்கூடாது ராகுல், சரியா? சரியம்மா, நான் இனிமே போக மாட்டேன். மீனா போய் லக்ஷாவை எழுப்ப போறாங்க. லக்ஷா, லக்ஷா டைம் ஆச்சு. வா எந்திரி லக்ஷா, கீழே போலாம். குட் மார்னிங்மா. ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கிட்டு வரேம்மா. நான் சரியாவே தூங்கல. ராகுல் வந்து என்ன எழுப்பிட்டு இருந்தான். ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷா திரும்ப தூங்க போயிட்டாங்க. அம்மா கிட்ட 2 நிமிஷம்னு சொல்லிட்டு லக்ஷா 1/2 மணி நேரம் தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. எனக்கு நினைப்பு வந்துச்சு. நேற்று நைட்டு அப்பா சொன்னார், நாளை காலையில் உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார். நான் போய் முதல்ல அப்பாவை கேட்குறேன், என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? சர்ப்ரைஸ்ன்னு நினைப்பு வந்த உடனே லக்ஷா கடகடான்னு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி அப்பா கிட்ட ஓடி வராங்க. அப்பா, அப்பா குட் மார்னிங். நீங்கள் நேற்று நைட் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன சர்ப்ரைஸ்ப்பா அது? என்னது சர்ப்ரைஸா? நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் லக்ஷா.
என்னது விளையாட்டுக்காக சொன்னீங்களா? சும்மா சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ், விளையாடாதீங்க. நீங்கள் சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, நிஜமாக தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்கப்பா. நிஜமா தான் சொல்றேன், எந்த சர்ப்ரைஸும் இல்ல லக்ஷ்யா. அப்பா ப்ளீஸ் விளையாடாதீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு சர்ப்ரைஸ் வேணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இன்னைக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்ல லக்ஷ்யா, ஏன் நீ நம்பவே மாட்டேங்கிற? நான் தான் எதுவுமே சர்ப்ரைஸ் இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போ லக்ஷ்யா, ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா எழுது போ. அப்போ நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஒரு சர்ப்ரைஸும் இல்லையா? என்னை சும்மா ஏமாத்திட்டீங்க நீங்கள். போங்க, நான் இனிமேல் உங்கள் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே லக்ஷ்யா போய் ரூம்ல படுத்துடுறாங்க. நான் சர்ப்ரைஸ்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆனால் அப்பா எந்த சர்ப்ரைஸும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட சும்மா தான் சொன்னாராம். லக்ஷ்யா ரூம்லயே படுத்துட்டாங்க, வெளியே வரல. லக்ஷ்யா வேற கோச்சிட்டு படுத்துட்டு இருக்கு. இன்னும் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் வரவே இல்லை. ஆர்டர் எங்க தான் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஒரு தடவை நம்ம ஃபோன் பண்ணாதான் ஆர்டரை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப நம்பரை டயல் பண்ணிடலாம். ஹலோ, நான் தான் சுரேஷ் பேசுறேன். நேத்து உங்கள்கிட்ட ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்னும் வரல. காலையில 10 மணிக்கே வரும்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் வரல. என் பொண்ணு வேற அழுதுகிட்டு இருக்கா, சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க. சார், ஆர்டர் ஷாப்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துரும். சரி, ஆர்டர் வரதுக்குள்ள நம்ம லக்ஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணலாம். அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்யாவோட அப்பா லக்ஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹலோ யுக்தா, நான் தான் லக்ஷ்யாவோட அப்பா பேசுறேன். உங்களுக்கு எங்க வீட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீயும் ராமும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க, ஓகேவா? பாய். சரி அங்கிள், நாங்கள் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். லக்ஷ்யா, லக்ஷ்யா எந்திரிச்சு வாமா, உன்னோட சர்ப்ரைஸ் வந்துகிட்டு இருக்கு. போங்கப்பா, நான் வரவே மாட்டேன். நீங்கள் சர்ப்ரைஸ்னு சொல்லி சும்மா சொல்லுவீங்க. நான்லாம் வரமாட்டேன். நான் இங்கே படுத்துக்கிறேன். எனக்கு சர்ப்ரைஸே ஒன்றும் வேண்டாம். லக்ஷ்யா, நிஜமா தான் சொல்றேம்மா, வா இங்க வந்து பாரு. ஆனா லக்ஷ்யா அப்பா பேச்ச கேட்காம ரூம்ல இருந்து வரவே இல்ல. வண்டி ஹார்ன் சத்தம் கேக்குது. ஆர்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போய் நான் பார்த்து ஆர்டரை வாங்கிட்டு வரேன். எங்க இங்கதான் நிறுத்துங்க, இங்கேயே ஆர்டரை டெலிவர் பண்ணிருங்க. லக்ஷ்யாவோட அப்பா ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது கூடயே விளையாட கொஞ்சம் டாய்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இதுதான் லக்ஷ்யாக்கு, ராகுலுக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சர்ப்ரைஸாக இருக்க போகுது. என்ன சார், உங்க வீடு இவ்வளோ தூரமா இருக்கு? வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆர்டர் வேற, எப்படிதான் டெலிவர் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் டெலிவர் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் மண்ணா இருக்கு. லக்ஷ்யா அவங்க எல்லாம் வரதுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணிடலாம். மினி ஸ்விம்மிங் பூலை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாட்டரை ஃபில் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்லைடு இந்த ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம போய் ஃப்ளோட்டிஸை கொண்டு வந்து இதுல போட்டுடலாம். பசங்களுக்காக சுரேஷ் எல்லா ஃப்ளோட்டிஸையும் எடுத்தாந்து மினி ஸ்விம்மிங் பூல்ல போட்டுடுறாரு. லக்ஷ்யா, லக்ஷ்யா இங்க வாமா, உன் சர்ப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. வா, இதுதான் அந்த சர்ப்ரைஸா? சூப்பர்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வெயிலுக்கு இந்த தண்ணியில் விளையாண்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாயுக்தா, இங்கே பாரு, இந்த மினி ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம ஜாலியாக விளையாடலாம். அங்கிள், அங்கிள் இங்க பாருங்க, ராகுல பாத்துக்கோங்க. நானும் போய் ஸ்விம்மிங் பூல்குள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ராகுல தூக்கி நீங்க உள்ள விடுங்க. நான் இப்போ இந்த ஸ்லைடில் வர போகிறேன். வா, தண்ணி சூப்பர் சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு. இங்க பாரு லக்ஷ்யா, இங்க ஒரு சின்ன ஃபிஷ் டாய் இருக்கு. இந்த சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணிடணும். தண்ணி ஃபில் ஆன உடனே க்ளோஸ் ஆயிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணினா தண்ணி வெளியே வரும். இப்போ பாரு, நானும் ஸ்லைடில் வந்துட்டேன். வா, சூப்பர் ஜாலி. டைரெக்டாக ஸ்லைடில் இருந்து வந்து தண்ணியிலே படுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க எல்லாம் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட். நானும் இந்த ஸ்லைட்ல இருந்து வந்துட்டேன், பாத்தியா? தண்ணியில் விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆயாச்சு. ஃப்ளோட்டிஸில் கொஞ்சம் நேரம் ஃப்ளோட் பண்ணலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்பா நீங்களும் வாங்க, ஜாலியாக இருக்கு, வாங்க எங்கள் கூட விளையாடுங்க.
இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு நான் இன்னொரு டாய் ஆர்டர் பண்ணிருக்கேன். இது பேரு ஸ்விம்மிங் டர்ட்டில். இங்க பாருங்க, இது கீ கொடுத்து நம்ம தண்ணியில விட்டோம்னா டர்ட்டில் ரவுண்ட் ரவுண்டுன்னு போயிட்டே இருக்கும். இந்த டர்ட்டில் ரொம்ப அழகா இருக்கே, பார்க்கவே சூப்பரா இருக்கு. கலர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா டர்ட்டில் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். சீக்கிரம் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இங்க நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு தண்ணியில விடணும். அப்ப டர்ட்டில் நல்லா போகும். இங்க பாருங்க டர்ட்டில் எப்படி சூப்பரா போகுதுன்னு. வாவ், நல்லா போகுதே. ரியல் டர்ட்டில் மாதிரியே போயிட்டே இருக்கு. ஏய் டர்ட்டில் என்கிட்ட வந்துருச்சு பாருங்கப்பா இங்க. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, சூப்பரா இருந்தது. நாங்க எல்லாம் வெளியே வந்துடுறோம். டர்ட்டில் மட்டும் நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்ல விடலாம். எப்படி ரவுண்ட் அடிக்குதுன்னு பார்க்கலாம். சரி அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஏய் இருப்பா, நானும் வரேன். நானும் தான் ஜம்ப் பண்ணுவேன். இப்படி ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்றது ரொம்ப ஃபன்னா இருக்கு. ராம் எங்க இருக்க? வா, நீயும் நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணு. வா சீக்கிரம். வந்துட்டேன். நானும் இப்ப ஜம்ப் பண்றேன். பார்த்து ராம், விழுந்துட போறீங்க. மெதுவா ஜம்ப் பண்ணுங்க. 1 2 3. இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. பை பாய்.